ஓகே, ஸோ இந்த ஃபன் டாஸ்க்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இதுவாக ஹெல்ப் பண்ணுறது நம்ம மின்னல் தீபா. இந்த வாட்டர் பலூனை வச்சு விளையாடுறதும் சரி, அந்த டாஸ்க் பண்ணும்போதும் சரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சூப்பர் தீபா. நான் உண்மையில என்ஜாய் பண்ணது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆட்டம் போட்டது இருக்குது பார்த்தீங்களா, அது முடிச்சதுக்கு அப்புறமா கிலாடிஸ் டே அவுட். ஆமாம், கிலாடிஸ் டே அவுட் தான் சொல்லி ஆகணும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ரொம்ப பிரமாதமாக என்ஜாய் பண்ணீங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு எல்லாருமே ஃபன் டாஸ்க் என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுற வகையில் தான் ஈசிஆரில் பீச் ஹவுஸில் ஸ்விம்மிங் பூலெலாம் நாங்கள் டாஸ்க் பண்ணி ஜாலியாக இருக்கிறோம். ஸோ இதை நம்ம செலிப்ரேட் பண்ணுமா வேணாமா? ஓகே, ஸோ கிலாடி ஜோடி செலிப்ரேட் பண்ண தயாராக இருக்காங்க. டிஸ்கஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் செலிப்ரேஷன் பார்க்கணும். கரெக்டா? ஓகே, கேன் we have the music please? பயமா? ஆனது ஆச்சு நம்ம கைய மீறி போச்சு. அது ஏன் வெட்டி பேச்சு ரொம்ப சோக்காக்கிது மேட்ச். லுங்கியத்தான் தூக்கி கட்டு டஸ்ட் கட்டுது, சேலையத்தான் ஏத்தி கட்டு ஹிப் தருது. லுங்கியத்தான் தூக்கி கட்டு டஸ்ட் கட்டுது, சேலையத்தான் ஏத்தி கட்டு ஹிப் தருது. மங்கி போனா மூஞ்சி எல்லாம் டால அடிக்குது, சொங்கி போனா நம்ம ஜனம் கூத்தடிக்குது. அதாரு 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 உத்தாரு உத்தாரு காட்டாதே உத்தாரு. அதாரு 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 உத்தாரு உத்தாரு காட்டாதே உத்தாரு. எல்லாமே இனிமேல் நல்லாதான் நடக்கும், பட்டாசு சும்மாவே கொளுத்தாம வெடிக்கும். அதாரு 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 உத்தாரு உத்தாரு காட்டாதே உத்தாரு. எல்லாமே இனிமே நல்லாதான் நடக்கும், பட்டாசு சும்மாவே கொளுத்தாம வெடிக்கும். வாசமல்லி வாசம் வீச வாசல் வர்றிய, உன் ஆசையெல்லாம் ஏத்துக்கதான் நானும் இல்லைய. வாசமல்லி வாசம் வீச வாசல் வர்றிய, உன் ஆசையெல்லாம் ஏத்துக்கதான் நானும் இல்லைய. காலர் தான் தூக்காமலே ஆட வர்றிய, நீங்கள் அடிச்சு ரகல செய்ய நீயும் ரெடியா. காலர் தான் தூக்காமலே ஆட வர்றிய, நீங்கள் அடிச்சு ரகல செய்ய நீயும் ரெடியா. அதாரு 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 உத்தாரு உத்தாரு காட்டாத உத்தாரு. அதாரு 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 உத்தாரு காட்டாத உத்தாரு. ஓகே, ஸோ தீபக் ப்ரோ, தீபக் ப்ரோ, தீபக் ப்ரோ இருக்கீங்களா? தீபக் ப்ரோ, தீபக் ப்ரோ, தீபக் ப்ரோ, ப்ரோ எப்படி போறது ப்ரோ? ப்ரோ இங்க நான் போயிட்டே இருக்கேன் ப்ரோ. ப்ரோ லெஃப்ட்ல ஐயோ ஒண்ணுமே தெரியல ப்ரோ. ப்ரோ 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 இருங்க ப்ரோ. சாவி எடுமா சீக்கிரம். சாவி தரமா, லாக் பின்னாடி இருக்கு பார். I completed the task actually. இப்போ வாங்க, இப்போ வாங்க, வாங்க. ஒரு பக்கம் மின்னல் தீபா, தீபா சாவச்சிரு எவனாச்சு வந்தா. ஏய் யாராங்க? எவனாவது பின்னாடி, எவன பின்னாடி வந்தீங்கன்னா அடிச்சிருடா. அசிஸ்டமா கேப்பேன். கொய்யால என் பக்கத்துல மட்டும் எவனா வந்தீங்க செத்தீங்கடா. அவனை எங்க அடிப்பனே தெரியாதுடா.
நீ வந்து போறடா பக்கத்துல. மவனே உன்னை அடிக்கிற அடியில நீ எங்க போவன்னு தெரியாதுடா. ஹாய்க்கு பாத நமஸ்தே. தீபக், ஒரே ஒரு டாக் பேக்ல இருந்து உங்களுக்கு சத்தமே வந்திருக்காதே. ஒரே டாப் பேக்ல ஏகப்பட்ட சத்தம் வந்து ரச்சிதா கிட்டது தான். தீபக் எனக்கு வேணாம் தீபக், நான் இது பண்ண தீபக் ப்ளீஸ், என்னால முடியாது தீபக், நீங்க சொல்லிடுங்க தீபக், நான் மாமா கிட்ட கூட நான் பேசிக்கிறேன் தீபக், நான் பண்ண மாட்டேன் தீபக். ரச்சிதா தீபக் Rachita, you can do it. Rachita, Dinesh is also waiting. Okay, ready? Okay, cameras rolling. Start. முடியலையா ப்ளீஸ். Rachita, okay. Okay, so அடுத்தபடியா நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபயர் டாஸ்க். அடுக்குமாடி கட்டிடம், 2வது மாடியில் ஏறி கண்ணாடியை உடைச்சி உள்ளே பூந்து பல நெருப்பு தடைகளை தாண்டி கட்டியிருக்கிற கணவனை மீட்டு அவருக்கான உடைகளை கொடுத்து அதுக்கப்புறமா கூட்டிகிட்டு வந்து உங்களுடைய ஃபேவரட்டான பொக்கிஷத்தை நீங்கள் அடையணும் அப்படின்றது தான் கொடுத்துருந்த டாஸ்க் உங்களுக்கு. அது ரொம்ப சிறப்பாக எல்லாருமே பண்ணி முடிச்சிங்க. அண்ட் அதில் குறிப்பாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காயத்ரி அண்ட் யுவராஜ் சொல்லுங்கள். ரொம்ப டஃப்பாக இருந்தது. அந்த கண்ணாடி என்னால் உடைக்கவே முடியல, பயங்கர டஃப்பாக இருந்தது, கஷ்டமாக இருந்தது. கண்ணாடி உடை சொன்னால் கதவு தட்டுற மாதிரி தட்டு. இல்லைண்ணா, நான் ரொம்ப புஷ் பண்ணேன், ஆனால் வந்து உடையவே இல்லை. என்னோட முட்டி தான் பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓ பட்டு அப்படின்னு ஒரு குத்துனா அப்புறம் உடஞ்சிச்சு. ஓ பட்டு நினச்சி குத்துனீங்களா? எஸ். என்ன குத்திருக்கானே. ஆமாம். இந்த ஃபயர் டாஸ்க் பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு ஹரிதா வந்து வின் பண்ண ஒரு டாஸ்க். ரொம்ப நல்லா பண்ணி வின் பண்ண டாஸ்க்கு. அப்போ தான் வந்து அந்த காம்படிஷனுக்குள்ளே வராங்க. அது வரைக்கும் வந்து அவங்க வந்து நான் வரல, என்னால் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்து அது ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலில் அவங்க கொடுத்தது. ஏன்னா அந்த தேர்ட் பேங்க்கில் வந்து அவங்க அந்த கண்ணாடியை உடைச்சாங்க. வெரி குட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த ஃபயர் டாஸ்க் வந்து எல்லாருக்கும் ஒரு புது அனுபவம் கொடுத்துருக்கு. அண்ட் வந்து தைரியத்தை கொடுத்து அடுத்த லெவலில் நீங்கள் வந்து மோட்டிவேஷன் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னா கண்டிப்பாக இந்த ஃபயர் டாஸ்க்கு நம்ம சொல்லி ஆகணும். ஓகே, ஸோ இப்போ முக்கியமான கட்டத்தில் இருக்கோம். எஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாள் மிஸ்டர் மிஸ்ஸஸ் கிலாடி ஜோடிஸில் ஏகப்பட்ட ஜோடிஸ் நம்மளோட ட்ராவல் பண்ணாங்க. அதில் பல பேர் வந்து எலிமினேட் ஆகி போயிட்டாங்க. அதில் வந்து எலிமினேஷனில் திருப்பும் வந்திருக்காங்க. ஸோ இப்படி பார்த்ததில் வந்து கடைசியாக நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா 6 அற்புதமான கிலாடி ஜோடிஸ். ஸோ இந்த 6 அற்புதமான கிலாடி ஜோடிஸோடு தான் போன டாஸ்க்கு முடிஞ்சுது. பட் இருந்தாலும் ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆக போகிற அந்த ஜோடிகள் யார் அப்படின்றத இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் முதலாக யார் வரப்போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளுடைய கிலாடி ஜோடிஸ் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான கண்டெண்டராக இருந்து நடுவில் இடைப்பட்ட காலத்தில் வந்து கொஞ்சம் அப்படியே டிப் ஆகி டவுன் ஆகி பல போராட்டத்துக்கு பிறகு ஸ்ட்ராங்காக வந்து நிற்கக்கூடிய யுவராஜ் அண்ட் காயத்ரி. Congratulations, Yuvraj and Gayatri. Thank you. So, first finalist நீங்க என்டர் ஆறீங்க அந்த லிஸ்ட்ல. Very good. So, how do you feel? Feeling very happy. இப்போதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு, அதுக்குள்ளே ஃபைனல் வந்துட்டோம். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டோம், பட் ஃபைனலில் கண்டிப்பாக பெஸ்ட்டை கொடுப்போம், விட்டு கொடுக்க மாட்டோம். ஓகே, ஸோ கண்டிப்பாக அவங்ககிட்ட இருந்து நாங்கள் மட்டும் கிடையாதுங்க, எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுடைய அங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய ஃபேன்ஸும் சரி, எல்லாருமே சரி வந்து யுவராஜ் அண்ட் காயத்ரி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்புலாம் இருக்காங்க. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் ஃபைனல்ஸ். ஓகே, ஸோ அடுத்தபடியாக வரப்போகிற அந்த கிலாடி ஜோடி யாருன்னு பார்த்தீங்கன்னா, விளையாட்டுத்தனமாக இருந்தாங்க, பட் சீரியஸ்னஸ் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே ஏகப்பட்ட ட்ராவல் நம்ம பார்த்துட்டு அவங்க கூட சேர்ந்துட்டு மேலே கீழே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அவங்களுக்கு இருந்தது. இருந்தாலும் இந்த ஃபினிஷிங் ஸ்டேஜஸில் வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்காங்க. எஸ், இட்ஸ் none other than அனு and விக்னேஷ்.